உண்மையிலே நீ வாழ்ற வாழ்க்கையின் கனவன் நாம தான். எப்படி ஒரு கனவை காண்டுட்டு அந்த கனவுல எவ்வளவு துன்பத்துல இருந்தாலும் ஒரு கணத்தை கண்ணை திறந்த கனவை நீ வெளியே வந்தியோ, அதே போலதான் மனித வாழ்க்கையும் இருக்கிற அனைத்துமே ஒரு கனவாதான் இருக்குது. அந்த கனவுன்றதை நீ புரிஞ்சுக்கணும். கனவுதான் அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க அப்படின்னு நீ ஆசைப்பட்டா அவங்ககிட்ட கருணை வந்தாதான் சாத்தியப்படும். நீங்க எல்லாரும் என்ன திருப்பி 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 இல்லை, இந்த ஒரு சொல்லுதான் இங்க மூலம். அதுதான் நீங்க இறைவன் ஒரு பொருள் சொன்னா அந்த பொருளோட பேர் கருணை தான், அதுக்கு பேர் அன்பு தான், அதுக்கு பேர் ஒருமை தான். ஆனால் திரும்பி திரும்பி இந்த வார்த்தை வரும். இந்த வார்த்தை யாருமே ஆப்போசிட் ஆக்ஷன்ல போய் நினைக்காதீங்க. இது எத்தனை வாட்டி கேட்க எனக்கு ரொம்ப நல்லது, சந்தோஷம். திருப்பி திருப்பி கேட்கட்டும் எண்ணமே, அந்த எண்ணமே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சொல்லப்படலாம். ஏன்னா இங்க அந்த கருணை ஏன்னா இதே போல நானும் கனவு கண்ட பழக்கம் உண்டு. அதிகமா கனவு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஆனா ரியாக்ஷன் கனவு தான் அப்படிதான் போகும் தவிர அந்த கனவுல எல்லாரும் மாதிரி எல்லா விதமான ஃபால்ட்டும் அதெல்லாமே அந்த ரியாக்ஷனா வரும். இதே போல அந்த கருணையான செயலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆயிடுச்சு, இதே போல எனக்கு கனவு வருது. இது வந்து ரியல் சம்பவம் எனக்குள்ள நடந்தது. ஏன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் புரியும். இதே போல இப்போ ரீசன்ல தான் ஒரு 4-5 வருஷத்துல ஒரு கனவு வருது. அந்த கனவுல நான் இங்கோ ஃப்ரெண்டோட பைக்கை கொண்டு போயிட்டு மார்க்கெட்ல நிப்பாட்டி ஏதோ பொருள் வாங்க போறேன். வந்து பக்கத்துல பைக்கை காணும். அதே தன்மைங்கனால எப்படி இருக்கும், பைக்கை வைன்னு வந்துட்டோம், முட்டத்துல பைக்கை காணும். என்ன சொல்லுவோம், என்ன பண்ணுவோம்? நான் அப்படியே பதறிட்டேன். என்னடா பைக்கை காணும்னு சொல்லிட்டு அதை பதறி போயிட்டு அந்த பைக்கை தேடினே இருக்கிற என் ஃப்ரெண்டு ஒருத்தவரா இது மாதிரி பைக் விட்டுனா அவன் பேர்லாம் ஞாபகம் யாரு பைக் விட்டுன பைக் என்னடா சொல்ற இன்னொரு பைக் எப்படி காணும். அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசினே இருக்கிறோம். எனக்கு நினைவு வந்துச்சு. நினைவு கண்ணை திறக்கல. அந்த கனவுக்குள்ள நினைவு வந்துச்சு. கனவுக்குள்ள என்ன வந்துச்சு, இது கனவுன்னு கண்டுபிடிச்சேன். இது ஒரு சூப்பரான ஒரு ஹைலைட்டான செய்தி. சமசோசமாட்டினாங்க. கனவுக்குள்ள தான் கண்ணை திறக்கல. கனவுக்குள்ளேயே அவங்ககிட்ட நான் சொல்றேன், பைக்கு காணாம போடான்னு நான் அப்படி சொல்றேன். கனவுடா இது உண்மை கிடையாது. உண்மையிலமா எனக்கு உண்மையில எப்படி தெரியுமா, அது பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன். அது செம்ம சந்தோஷம். வேற என்ன ஒரு சந்தோஷம்னா, இங்க எது வேணா பண்ணலாம் போல நம்ம. ஆமா, ஏன்னா அங்க கனவு அது உண்மை கிடையாது. புரியுதுங்களா? ஆமா, அந்த கனவுக்குள்ள நான் ரியலிஸ்டா இருக்கணும்னு நான் உணர்ந்துட்டேன். கனவுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப நான் அதுல வர துன்பமும் இன்னமும் எனக்கு சாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. புரியுதுங்களா? இப்ப அவன் அந்த பைக்கு போன கனவுன்னு தெரிஞ்சவன செம சந்தோஷம் ஆயிடுச்சு. பைக்கு காணாம போனா பரவாயில்ல, என்ன ஒண்ணு நடக்குது, கனவு தானே. இதுக்கே அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையும். நான் அந்த கனவுல செம்ம சந்தோஷமா இருந்தேன். அங்க இருந்து அந்த கண்டென்ட் அப்படியே. ஆமா, நான் கனவை விட்டு வெளியே வந்து என்ன போச்சு, அது கனவுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அதான் சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த வாழ்க்கைக்குள்ள வரும்போது கனவுன்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அப்ப இந்த வாழ்க்கையை நான் வேலைக்கு போனாங்க, இந்த சஷ்டங்களை மாட்டிடுறேன். அப்ப இதுவும் கனவுதானா? கனவுதான். இத கனவுதான் நீ கண்டுபிடிக்கணும்னா கருமையான செயலை ரொம்ப டீப்னஸா போனா, அன்புன்ற ஒரு விஷயம் நான் வாழ்த்துக்கணும்னு நீ ஆசை